வள்ளுவன் வாக்குக்கணிய என் நாட்டு மன்னருக்கு மகளாக பிறந்து ரோஜா ரோஜா போட வாழ்ந்து வருகிறேன். என்னுடைய அண்ணனோ அயல்நாடு சென்று படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்புகிறார். என்னுடைய அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா அண்ணா முகத்தை பார்க்க வேண்டும், பேச வேண்டும். அயல்நாடு போல படிப்பதற்கு அது மட்டும் இல்ல, படிப்பு முடித்து விட்ட பிறகும் பல நிறுவனங்களை கைப்பற்றும் போதும் தங்கை ரோஜா என்ன செய்கிறாள், ஏது செய்கிறாள், வேற வேலைக்கு சாப்பிடும் என்று உன்னிதமான
இவங்களா என்ன பேசுறாங்க? டேய் பா செவனேன்னு தூங்குறாங்க யாரு? முடிச்சிருக்காங்க தூங்குறாங்க. என்ன சொல்றாங்க ஐயா? யாரு? இவங்க 2 பேரும் ஒட்டி வராங்களா? புருஷன் பொண்டாட்டியான்னு கேக்குது. என்ன ஐயா? பாத்தீங்களா? டேய் அவங்க பாட்டு செவனேன்னு படுத்து தூங்குறாங்க. சரிடா அவங்களுக்கு அதாவது வயது ஆக ஆக சில பேருக்கு வந்து அதாவது நினைவு சரியா இருக்கான்னு சொல்லுவாங்க. அதனால தெரியாம சொல்லிருக்கலாம். நீ அரண்மனை இருக்கிற ஆயா அப்படி எல்லாம் உடல சொல்லிக்கலாம். நான் விலைக்கு சொல்லிட்டேன். என்ன சொன்ன? ஆயா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி கிடையாது, கணவன் மனைவி. அண்ணா வாங்கலாம்டா. புருஷன் முன்னாடி போட்டு ஏய் அவ பிடி டீச்சர்ரா அறிவு கட்டுவே. அவ பிடி டீச்சரா இருக்கா. ஒரு விளையாட்டு துறைக்கு ஆசிரியரா இருக்க அறிவு கட்டுவே. உங்க தங்கச்சி சின்ன வயசுல இருந்து நான் தான் வச்சேன். ஐயோ வாங்க தூக்கி வச்சேன். அதாவது சின்னந்திர வயதுல நானும் முட்டாய் நாட்டி போட்டேன். அப்பா நாட்டு நகரல முட்டாய். ஆமாடா. குழந்தை அழுது காட்டி டேய் உண்மைதான்டா. நான் தான் வச்சிருந்தேன். டேய் தூக்கி வச்சிருந்த சின்ன வயசுல. விளையாட்டு சைலன்ஸ் பேசாதீங்கம்மா. சின்ன வயசுல சரி. வயதுகிட்ட மாமாக்கு பல்லா குடுமான்னு கேப்பேன். ஏய். கொத்தாக்கிலி குடுக்க ஏய் வாங்க. அறிவு கட்டவனே. இப்ப தாங்க குடுக்க நீ சின்ன வயசுல 1000 வாட்டி இப்படி தருவே வச்சுக்கலாம். ஆனா இப்ப கன்னி பருவம் நீங்கி மங்கை பருவம் வந்துட்டா அதனால தவறா பேசக்கூடாது. பேசிட்டு வந்தாரா? ஆமாடா. யாரை கேட்டு பேசிட்டு வந்தாவா? பெண்கள் சமச்சது. நான் தான் வச்சிருந்தேன். ஓ டேய் அதாவது தக்க பருவம் அடைஞ்சிட்டா இப்ப என்ன? குழந்தை சின்ன வயசுல ஸ்கூல்ல சேர்த்த மாதிரி ராஜாரி யாத்ராரி யாரும் டேய் என்ன தேத்துறாரு? பாடத்தை பாடத்தை. இப்படி வாமா வண்டி மாமா கிட்ட வா. அவன் விளையாட்டு தெரியுமா? இப்படி வா சின்ன வயசுல ராஜா என்னவா திட்டாரு? என்ன திட்டாரு? ஏய் பையா ஏய், யாருயா? என்ன கேக்குற? என்ன கேக்குற? நீ வீட்டை சமாதானக்கிற நீ ஏத்துற. ஏய் அதாவது ஒரு குழந்தைங்க சரியா படிக்கலனா வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லி கொடுப்பாங்க. பாடத்தை என்ன சொல்றாரு? தந்தை வந்துட்டே புரியாம ஏடா தந்தை நாட்டு மக்களை சந்திக்க போறாரு. நீ வயதுல பெரியவன் நீ சொல்லி கொடுக்கலாம் தவறு இல்லையே. நான் என்ன பண்ணேன்? சரி. நேரா போன கடைக்கு கடைக்கு ஆப்பமா வாங்கினேன். ஆப்பத்தை சுட்ட ஆபத்துக்கு ஆப்பத்துல விட்ட அது தூக்கி நகிசால் விட்ட வந்துச்சு. சரிடா எப்படியோ அடுத்து என்ன வரணும்? ஈ வரணும். சரி நேரா போன கடைக்கு இட்லி மாவு வாங்கினேன். இட்லிய சுட்ட ரோட்டோரமா ஈ போயிடுச்சு பாரு. ஈ புடிச்சு இட்லி உள்ள விட்டேன். அது தூக்கி நகிசால் விட்ட மாதிரி ஈ வந்துச்சு. ஐயோ குழந்தைக்கு வந்துச்சு ஈ வந்துச்சு. அடுத்து குழந்தைக்கு பீ தான் வரும். இங்கிலீஷ் எழுத்து பி வரும். ஓஹோ ஆங்கிலமா? ஆங்கில எழுத்து. ஏய் தமிழே என் தங்கச்சிக்கு தானம் மாடுது. தமிழ்நாடு பத்தி பாடவே யார மாட்டேன். அம்பிரசாலிக்கு பிறந்தவன். திருநெல்வேலி பொண்ணு. ஏய் திருமசாலிக்கு திருமசாலி பிறந்தவன். பொண்ணு. அப்பா வைத்து உத்தரவு. அப்படியா? அப்படி அப்படியே உன்னை பார்த்த சொல்லுல தந்தை பார்க்க மறந்துவிட்டார். இருவரும் சென்று தந்தை விடலாமே. அப்படியே பாதம் பணிந்தே பாதம் பணிந்தே மலர் பாதம் பணிந்தே
அப்பா உங்கள் அன்பு மகன் ஆசை மகன் ஆனந்த அயலாறு சென்றேன் அங்குள்ள நிறுவனத்தை கைப்பற்றி இன்றைக்கு உங்களுடைய வளர்ப்பை சீரான முறையிலும் செம்மையான முறையில் இருந்த ஒரு காரணத்தால் உங்கள் மகன் தொட்டதெல்லாம் ஜெயமாக தொடங்கி சத்து விடுவேன் ஆடல் பாடல் சிறப்பாக இருக்கணும். ஆடல் பாடல் அபிநயம் மூன்று என்ன சொல்றேன் கற்பழிச்சிட்டு வந்தான். தவறா பேசாதீங்க. அப்படி அங்க வணக்கம் அண்ணா. மானே அண்ணனே கூப்பியா மாமாடா மறுநாள் அண்ணனா அன்னிக்கு தொடப்பு கட்ட கழுவ தொட்டிய கழிச்சிட்டு மூச்சு அப்படி தள்ளி போட்டா போக்கத்து நாயே அப்புறமா தான் வரப்போகுது. வணக்கம் பெரியவரே. உங்களே பத்து தங்க சின்ன ஐயா பெரியவர் அப்படியா? ஐயா ஆபரேஷன் பண்ண ஏண்டா ஆபரேஷன் பண்ண சொல்லுவீங்களா? அவருக்கு அதெல்லாம் பிடிக்கும். வேற என்ன பிடிக்கும்? தான் பிடிக்கும். ஐயோ அப்படியா? எனக்கு என்ன எழுத்த காரணம் இங்க பாத்தியா சொல்லுங்க. கோடி மக்கள் எல்லாம் எதுக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க? எதுக்கு மயில கூட வந்து உட்காந்து கிடக்கணும்? ஏண்டா வீட்டை பார்த்தா கரண்ட் பில் ஆகி போகுது. இங்க பத்துட்டு பா வந்துக்கிறாங்க. ஏண்டா நானே படுத்துட்டு மன்னரோட கூட்டி வராடி. அப்படியா? சொல்லுங்க. யாருங்க? யார் அவர்? எல்லை கல்லு மேல நாய் உட்காந்துருக்கு. ஐயோ சொல்றீங்க? அப்படியா? அதெல்லாம் தெரியாது. ஏண்டா இவரு அசலவில்லையே தெரியுமா? யாருக்கு? நாட்டுக்கு ஆணிவாரி கொடுக்காதவர் இவர் புறமாக்கி இவர் எத்துக்கால பொண்டாட்டிக்கார உதவாங்க. அப்படியே ஒய்வு தளபதி நக்கி கிடக்கு. ஐயோ சொல்லு சொல்லு அப்படியாட்டீங்க?
டேய் நான் என்ன தப்பு சொன்னீங்க என்ன தப்புறாங்க டேய் பழத்தை விட்டு அவுத்து போறானா நீ தவறே பேசினா யார் மேல தப்பதா தெளிவா மூடி அடிமா பாத்துனா ஒரு வாரம் ஏய் பையா தீரும் போறானுங்க உனக்கு நீட்டா வேணுமா குண்டா வேணும் ஏய் பையா நீட்டா வேணும் எனக்கு உள்ள பா ரெடி ஆகுது ஏண்டா தரவியா ரெடி ஆகுது ஏமாத்த மாட்டியே ஏமாத்துற கேட்டா நெருக்கி விடுவாங்க டேய் உள்ள பா ரெடி ஆகுது அப்படியா இது போல நாட்டுல அயல்நாட்டுல பார்த்தல அப்படி ரோஜா மொத்தமே யார் பாரு என் தங்கச்சி ரசிச்சாடா மொத்தமே வண்டல டூல இருந்து வாட்டாங்க அப்படியே வந்து காலாலே ஆடுனாங்க பாரு எதால ஆடுவாங்க அறிவட்ட முண்டோ அப்பா அதான் சூத்தியா பாத்துக்கங்க அறிவட்ட டேய் ரசிச்சு பார்த்தறா அத தூங்கிட்டு இருக்கற மண்ணா அப்படியே என் தங்கச்சி ரசிச்சு பாத்துக்கறேன் ஐயோ கண்ணாலே இந்த ஏற்பாடு தலைமை ஏற்கனவே சொல்லணும் யார் மொத்த கீசாலே அவர் என்ன பணம் வந்து அவர் 200 ரூபாய் தான் கொடுத்தார் அது சரக்குக்கே சரியா போச்சு உங்க சைடு இருக்குது பண்ணா இளவரசர் அயல்நாட்டில் நம் நாட்டுக்கு வந்தார். அப்படி இருக்கும்போது இந்த மலர் மாலை பொன் மாலையாக டேய் அதை வெட்டவனே டேய் முட்டாள் மூடா பஞ்சமலைக்கு ஓடி வந்த ஓடிகள் நாயே நீ எனக்கு மறுத்து மரியாதை செய்வதே என் நாட்டு மக்கள் மீது வரிப்பணம் போட்டு அதை பிச்சை போல பிடிங்க நான் காலை வழி கணத்தால் சேர்க்கிறேன் கேவலப்படுத்துவதே என் செருப்புக்கு சமணி அப்பா பாலிட்டு மரியாதை செய்வதென்றால் நாட்டுக்கு இருக்க மாட்டேன் அவர் யார் தெரியுமா நம்ம அனந்தம் நாட்டுக்கு புதியக்கூடிய ஒரு அவரை போய் எவ்வளவாக பேசலாம் உனக்கு அன்பாக அவரிடத்தில் மன்னிப்பு அப்பா இந்த பாதத்தில் விழுந்து 1000 மறுபடியும் ஆனால் இவருடைய பாதத்தை வணங்கவே மாட்டேன் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீ நாட்டுக்கு புதுசு நாங்க பயசு நாங்க தாலியார்த்த பசங்க 40 ஊட்ட கொத்திகள் 50 கேள்விகளை புள்ளியாண்ட அப்பா பண்ணி பாக்குறோம் எல்லாம் நம்பிச்சு ஒண்ணுனா போக மாட்டேன் அப்பா அனுப்புறமாக எப்பேற்பட்டவர் படித்தவர் பண்பானவர் அப்படி இருக்கும்போது அது அப்பவே மறந்துவிட்டு மறப்போ மன்னிப்போ இதுதான் என்னுடைய தாரக மந்திரம் அவருக்கு சூடு சொன்னா கிடையாது சகோதரிகளை சந்தோஷமான ஆனந்தா இந்த அனந்தபுரி நாட்டுக்கு இந்த முதல் நீதான் முதலில் அது மூத்தெல்லாம் ஜூம் காட்டினா கொஞ்சம் அதோட சிறுத்துக்களை தாண்டும் எப்பொழுது திருமண வாசல் நகரோட சென்று நாட்டு மக்களை சந்திக்க வேண்டும் மழை வந்து தீர்த்து வைக்க வேண்டும் பிறகுதான் சந்திக்க வேண்டும் விரைவாக சென்று நாட்டு மக்களை சந்தித்து உடனே 6 மணிக்கு வா நந்தவனம் போயிட்டு மலைகளை பரப்பி ஆளுநரை கொடுத்து பூஜித்துக் கொண்டு வர முடியாது தோகை விரித்தாடு வயல்களையும் அள்ளிவோட மண்களையும் நீ சென்று நான் மூவருமாக சென்று நகரோட செல்ல வேண்டும் ஏற்பாடு சிறப்பாக
என்னடா அடிக்கிற பாரு சின்ன பையன் சின்ன பையன் அப்படி இருக்கும்போது என்ன சொன்னா நம்ம கிட்டே மோதிட்டான் காலாளின் வேலையை கரத்தால் செய்யக்கூடிய நாயின்னு சொன்னான் சொல்லலாமா கால் செருப்புக்கு சமம் சொன்னான் சொல்லலாமா சொல்லலாமாடா நம்ம யாரு ஏய் நம்ம கெபாசிட்டி என்ன நம்ம பேக்ரவுண்ட் என்ன நம்மள பத்தி தெரியாம மோதிட்டான் அவனை விடவே கூடாது அவன் குடும்பத்தையே கருவறுக்கணும் சிறப்பு அவனுக்கு தெரியுமா தெரியாது 14 வருஷம் ராமர் இல்லாத நேரத்தில் அந்த செருப்பு தாண்டா நாட்டையே ஆண்டது அப்பேற்பட்ட செருப்பின் சிறப்பு அவனுக்கு தெரியாது போக போக காட்டுறேன் நான் யாருன்னு செருப்பின் சிறப்பு அவனுக்கு காட்டுறேன் புறப்படும் மழை வராது வராதா அதை வளர்ப்பதற்கு வழக்கறிஞர் பக்கம் வேணுமா கருமக்காகி பிள்ளைகள் ஆயின் கண்ணை மறைப்பதா உண்மை கண்ணை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா தலைகுனிய வைப்பதா அங்கே சிரிப்பவர்கள் மனித ஜாதி இதர் வயிறேறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி சிரிப்பவர்கள் மனித ஜாதி வயிறுவல்லுக்கு சிரிப்பவர்கள் மனித ஜாதி இதர் வயிறேறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் மறு கேட்கிறேன் உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைக்கிறேன் தலைகுனிய வைக்கிறேன் போட்ட வேலி பயிரை தின்பதோ அது கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து தீர்ப்பதோ போட்ட வேலி பயிரை தின்பதோ கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து தீர்ப்பதோ போட்ட வேலி பயிரை தின்பதோ அது கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து தீர்ப்பதோ நான் ஒரு கை பார்க்கிறேன் நேரம் வரும் கேட்கிறேன் உனக்கெல்ல புலிதான் என்று போத போத காட்டுகிறேன் போத போத காட்டுகிறேன் வணக்கம். என்னுடைய நாடோ இந்துபுரி நாடு. நானும் என் தங்கையும் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள். என் பெயரோ ராஜா, என் தங்கையின் பெயரோ ஆனந்தி. என் தங்கையை சந்திக்க வேண்டும். தங்கை ஆனந்தி,
வணக்கம். இந்தபுரி நாட்டில் ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து ஆனந்தி 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 என பெயர் கொண்டு சீர சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். ஆனதினமும் என்னுடைய அண்ணனை சந்திப்பது வைக்கும். அண்ணா அண்ணா எப்படிமா இருக்க? அண்ணா நலமாக இருக்கிறேன் அண்ணா. பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு தெரியல. எப்படி அண்ணா? கண்ணாடி வளையலும் கண்டு வச்ச டிமிட்டியும் அன்பான தங்கச்சிக்கு நான் மாட்டுவேன், அன்பை நீராட்டுவேன். கண்ணாடி வளையலும் கண்டு வச்ச டிமிட்டியும் அன்பான தங்கச்சிக்கு நான் மாட்டுவேன், அன்பை நீராட்டுவேன். அப்படியா புள்ளாக்கி உன்னோடு தானடே, புள்ளாக்கி உன்னோடு தானடே. நூறாண்டு நீ வாழணும், எந்த நல்வாழ்வு நான் பாடணும். தஞ்சாவூர் கரகமும் பொய்கால் குதிரையும் முன்னாடி ஆடி வர ஊர் கோலமா, தங்க ஊர் கோலமா. தஞ்சாவூர் கரகமும் பொய்கால் குதிரையும் முன்னாடி ஆடி வர ஊர் கோலமா, தங்க ஊர் கோலமா. நூறாண்டு நீ வாழணும், எந்த நல்வாழ்வு நான் பாடணும். அண்ணா அண்ணா உடனே எங்கெல்லாம் தேடுவது அண்ணா? எங்க தேடுறீங்க அண்ணா? எங்கெல்லாம் தேடணுமா? அண்ணா இந்த ஊரே 2 ரவுண்ட் வச்சுட்டேன். ஏன்? நீங்க எங்கதான் இருக்கீங்கன்னு ஒண்ணுமே தெரியல அண்ணா. அப்படியா ஆமா. அண்ணா அது மட்டுமல்ல, நம்மளுடைய அத்தை மகன் சேகரட்சுமி எனக்கு திருமணம் செய்ய சொன்னீங்கல்ல, ஆமாமா. போய் பேசுனீங்களா இல்லையா? இன்னும் பேசல, இப்பதான் போக போறேன். இப்பதான் போறீங்களா? ஆமாமா. அண்ணா நீங்க சீக்கிரமா சென்று வாருங்கள். அரிசுவை உணவு சமைத்து விருந்தோட உங்களுக்கு நான் காத்துன்னு இருப்பேன். அது மட்டும் அல்ல, நீர் எடுத்து நான் வர வேண்டும். ஏன்னா வீட்டுல நீர் இல்ல, அதனால குளக்கரைக்கு சென்று நீர் எடுத்து வந்து அரிசுவை உணவோட உங்களுக்கு காத்துன்னு உஷாராக இருக்க வேண்டும். யாரு வந்து கதை தட்டினாலும் தட்டக்கூடாது. அண்ணா நான் சென்று நமது ஆத்தூர் இருக்க அத்தை மகன் சேகரிடம் சென்று உனக்கு பரிசம் போட்டு வந்துடுறேன். அப்படியா? பத்திரமா உஷாரா இருக்கணுமா? சரிங்க அண்ணா. போலாமா? போலாம் வாங்க. அரே பாய் கிளம்பு.